வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கடலை பருப்பு அரை கப்பு, துவரம் பருப்பு அரை கப்பு, 3 காஞ்ச மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், சோம்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு குறன்னு தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அப்போ எடுத்து வச்சுருக்க சோம்பு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அரைச்சி குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணியே இல்லாத அரைக்கணும், நல்லா ட்ரையாக. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் தேவையான அளவு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வதக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிடணும். அப்புறம் நம்ம 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோன்னே அதை போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த குழம்பு சுண்டுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். திக்காகணும் குழம்பு. ஒரு 7 minutes. இப்போ திக்காகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்றா இதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அடுத்த 5 minutes கழித்து உருண்டையை ஒன்றா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 minutes விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த
இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.